ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இன்னைக்குதான் பிரஸ் மீடியா எல்லாம் பேச வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் கேட்டா என்ன வந்து சொல்றாரு அப்படின்னா, டிடிவியை திரும்ப என்டிஏ கூட்டணி இருக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஸையும் கூட்டு வருவோம். இவங்க எல்லாருமே சேர்ந்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதா நம்மளோட இலக்கா இருக்கணும்னு இப்ப சொல்றாரு. பட் ஏன் அண்ணாமலை ரொம்ப நாள் முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு ஆபாசமா பேசியிருப்பாருன்னு வந்து பார்த்தோம். இந்த டபுள் ஸ்டாண்டுக்கு என்ன நீங்க காரணம்? கேள்வி கேக்குறீங்கல்ல தம்பி, நீங்க கேள்வி கேக்குறீங்க. ம், உங்களுக்கே அண்ணாமலை பண்றது ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ்ன்னு தோணல? ஒரு வருஷத்துக்கு ம், முன்னாடி நீ என்ன பேசுன இபிஎஸ் பத்தி? அதே ஸ்டாண்ட்ல இரு. நீ வந்து நாங்க மேலிடத்துல இருந்து மிரட்டின உடனே இந்த கதை பேசுற. நீ டிடிவி தினகரன்ல ம். ஒரு பெரிய தலைவன் சொல்லி நீ பேசுறியா? அப்ப வந்து நீ ஊழல் ஆதரிக்கிறியா இந்த பரதேசி? பாருங்க, டிடிவி தினகரன் has got a case. அவனுக்கு வந்து இந்த ஆமா, இந்த அசெட்ஸ் கேஸ்ல அவன் தப்பிச்சிட்டான். பட் அவனுக்கும் இருக்கு. ஆமா. அப்போ வந்துட்டு ம், பிளஸ் அந்த இதுல அந்த எவ்வளவு கோடி கொடுத்த அந்த ரெட்டல சின்னத்துக்காக. அப்ப அவன் மேல கேஸ் ம், இருக்குல்ல. அப்ப யார் ம், பிஹைண்ட் டிடிவி? சசிகலா. அப்ப நீ ஊழலை ம், ஏத்துக்கிறியா? இவன் என்ன பரதேசியாட்ட பேசிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். இவன் பேசினா நம்ம எல்லாம் ஏத்துக்கணுமா? நீயே ஒரு ம். ஊழல்வாதி. அதுக்கப்புறம் நீ ஊழல்வாதி தானே சப்போர்ட் பண்ணுவ. இப்போ இபிஎஸ் நீ இன்னைக்கு ஏத்துக்கிட்டானே ஏத்துக்காட்டி என்ன? எங்களுக்கு என்ன, மக்களுக்கு ஒன்னும் லாப நஷ்டம் கிடையாது. இபிஎஸும் ஒரு ஊழல்வாதி தான். அவங்க சரியில்லைன்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்து அதே ஸ்டாண்ட் நில்லு.